வணக்கம். இப்போ நம்ம இயல் 1ல் 9th ஸ்டாண்டர்டில் இயல் 1ல் திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற லெசனை பார்க்க போகிறோம். திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிறது இது 2025 மாறிய போர்ஷனுக்குரியது. 2024 வரைக்கும் இருந்திருக்கோம்ல, அதாவது முன்னாடி இருந்திருக்கக்கூடிய பாடத்துலையும் புக்லேயும் கூட இந்த பாடம் இருந்தது. ஆனால் சில மாற்றங்கள் இதில் சேர்த்துருக்காங்க, சில இது நீக்கியிருக்காங்க. நான் அந்த பாயிண்ட்ஸ் வரப்போ உங்களுக்கு நான் எது அப்படின்னு நான் சொல்கிறேன், சரியா? ஸோ எப்பயும் போலவே நம்ம நுழையும் முன்னிலேருந்தே ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாக விளங்குவது தமிழ். ஸோ இது ஒன் வேர்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ திராவிட மொழிகளுள் மூத்த மொழியாக விளங்குவது டேஷ் அப்படின்னா தமிழ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவஸாக தொடக்க காலத்தில் மனிதர் தமக்கு தோன்றிய எண்ணங்களை எதன் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னது? மெய்ப்பாடுகள், சைகைகள், குரல் ஒலிகள், ஓவியங்கள். இது மூலமாக தான் தனக்கு தோன்றிய ஒவ்வொரு எண்ணங்களையும் மனிதன் இன்னொரு மனிதனுக்கு வெளிப்படுத்தியிருக்கான், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி வெளிப்படுத்த முடிஞ்சது அவனால் பருப்பொருளை மட்டும்தான் வெளிப்படுத்த முடிஞ்சது. பருப்பொருள்னால் என்ன அப்படின்னா கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு பொருட்களை மட்டும்தான் என்ன அப்படின்னா அவனால் வெளிப்படுத்த முடிஞ்சது. ஆனால் நுண்பொருட்களை உணர்த்த முடியல. நுண்பொருட்கள் அப்படின்னா அவனுக்கு என்ன ஃபீலிங், என்ன உணர்றான்ற இது இருக்கும்ல, அதெல்லாம் நுண்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நுண்பொருட்களை எல்லாம் அவனால் என்ன பண்ண முடியலை அப்படின்னா உணர்த்த முடியலை. ஸோ இதனால தான் என்ன தொடங்குது அப்படின்னா பேச்சொலி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பின்னாடி தொடங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் முக்கியமான பாயிண்ட் கீழே இருக்கிறதுல மனித இனம் வாழ்ந்த இட அமைப்பும் இயற்கை அமைப்பும் தான் மொழிகள் பல தொடங்குறதுக்கு உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் எப்படி நமக்கு கேட்கலாம்? பல மொழிகள் உருவாவதற்கு காரணமாக அமைந்தது எது அப்படின்னு பார்த்தா அப்போ இட அமைப்பு அல்லது இயற்கை அமைப்பு, ரெண்டில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் ஆன்சராக வரும், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மொழிகள்லையே பல மொழி குடும்பங்களாக பிரிஞ்சிருக்கு. அப்போ அந்த மாதிரி மொழி குடும்பங்களாக பிரியறதுக்கு எதெல்லாம் காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த மொழி பிறந்த பிறப்பு, அமைப்பு, உறவு தொடர்பு, இதெல்லாம் தான் காரணமாக இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும் ரிவிஷனில், சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதில் ஒரு முக்கியமான ஒன் வேர்டு இருக்குது. இந்தியாவில் பேசப்படக்கூடிய மொழிகள் எத்தனை அப்படின்னா 1000க்கும் மேற்பட்ட மொழிகள். ஸோ இங்கே நீங்கள் நம்பராக எழுதிக்கோங்க. அப்போ அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி எத்தனை மொழி குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு G4ல் கேட்டிருக்காங்க. இது ஒரு லாஸ்ட் G4ல் கேட்ட கொஸ்டின். ஸோ 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்தோ ஆசிய மொழி, திராவிட மொழி, ஆஸ்திரோ ஆசிய மொழி, சீன திபெத்திய மொழி. இதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா இதில் எது வேணால் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மாற்றி கொடுத்து இதில் எது தவறானது அப்படின்னு நமக்கு கேட்கலாம். ஸோ இதை நம்ம கொஞ்சம் 2-3 டைம்ஸ் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான அடுத்த பேராகிராஃபில் இருக்கிறது என்னது? பல கிளைமொழிகளும் இங்கு பேசப்படுகின்றன. இதனால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்தியலிங்கம் கூறியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன் வேர்டு. அகத்தியலிங்கம் இந்திய நாடு மொழிகளினுடைய காட்சி சாலைன்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்பாங்க. அது யார் அப்படின்னா அகத்தியலிங்கம். இதுக்கு கீவேர்ட் நீங்கள் என்ன வச்சுக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் அப்படிங்கிறத கீவேர்டாக வச்சுக்கோங்க. லிங்கம் காட்சி தருகின்றது, சரியா? என்ன காட்சி பார்த்தோம் அப்படின்னா லிங்கத்துடைய காட்சியை பார்த்தோம். அப்போ இந்திய நாடு மொழிகளினுடைய காட்சி சாலையாக திகழ்கிறதுன்னு சொன்னவர் யார் அப்படின்னா அதுக்கு லிங்கம் அப்படிங்கிறது தான் கீவேர்டு, காட்சி லிங்கம், சரியா? ஸோ நாம் வச்சுக்கலாமா ஈஸியாக? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறதுல நமக்கு உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களுள் இந்திய நாகரிகமும் ஒன்று. மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழ்வாய்வுக்கு பின்னர் இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை திராவிட நாகரிகம் என்று சுனிதிகுமார், ஐராவதம் மகாதேவன் முதலான அறிஞர்கள் கருதுகின்றனர். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். இப்போ புதுசாக சேர்த்துருக்கக்கூடியது. முன்னாடி ஐராவத மகாதேவன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் சொன்னது இருந்தது நமக்கு, சரியா? இதில் புதுசாக சேர்த்துருக்கிறது இந்த திராவிட நாகரிகம். மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்தை திராவிட நாகரிகம்னு முன்னாடி ஐராவத மகாதேவன் சொன்னதான் நமக்கு ஒன் வேர்டு பல தடவை G4ல் TNPSCயில் எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க.
ஆனால் இந்த சுனிதி குமார் அப்படிங்கிற ஒருத்தவங்களோட பேர் வந்து இப்போ இந்த இதில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வாசிக்க வேண்டிய ஒரு புது ஆடட் சிலபஸை கண்டென்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க வேறு கலரில். ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, திராவிடர் பேசிய மொழியே என்னன்னு சொல்லியிருக்காங்க, திராவிட மொழி. திராவிடர் பேசிய மொழி என்னது அப்படின்னா என்னது, திராவிட மொழி எனப்படுகிறது. இதை வந்து திராவிட மொழி அப்படிங்கிறத நம்ம அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்ல குறிப்பிட்டவர். குறிப்பிட்டவர் அப்படின்னா முதல்ல பயன்படுத்தியவர் கிடையாது, குறிப்பிட்டவர் அப்படின்றது யார் அப்படின்னா குமரில பட்டர். சரியா? முதல்ல திராவிடம் அப்படிங்கிற ஒரு சொல்ல குறிப்பிட்டவர் குமரில பட்டர். இதில் வந்து செகண்ட் முக்கியமான ஒரு வேர்டு, எந்த சொல்லிலிருந்து இந்த திராவிட என்னும் சொல் உருவானது அப்படின்னா தமிழ் அப்படிங்கிற சொல்லிருந்து தான் திராவிட அப்படிங்கிற ஒரு சொல் உருவானது அப்படிங்கிறது ரெண்டாவது முக்கியமான வேர்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஹிராசு பாதிரியார் அவர் தான் வந்து என்ன அப்படின்னா இந்த மாற்றம் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்படி தமிழ் அப்படிங்கிறதுலேருந்து திராவிட அப்படிங்கிற இது வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வன்ஸை கொடுத்து இதில் ஏதாவது ஃபில்லப்ஸ் கூட கேட்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ கண்டினியூஸ் ரீடிங் கொடுத்துருக்காங்க. தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, 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 திராவிடா, திராவிடா. ஸோ இந்த மாதிரி தான் இது வந்து உருவானது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, ஹிராஸ் பாதிரியார் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மொழியியல் ஆய்வு. மொழியியல் ஆய்வில் அந்த மொழியியல் ஆய்வு வந்து எப்போ இருந்து ஆரம்பித்தது அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் மூலமொழி அப்படின்னு எது கருதப்பட்டது அப்படின்னா வடமொழி. அதுதான் மூலமொழி. வடமொழினா என்னது, சமஸ்கிருதத்தை தான் வந்து மூலமொழி அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு மொழியியல் அறிஞர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அது கிடையாது, அதாவது சமஸ்கிருத மொழி வந்து மூலமொழி கிடையாது, சமஸ்கிருதம் ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் தான் முதல்ல சொன்னார். சரி, அந்த முதல்ல சொன்னவர் வடமொழி, அதாவது சமஸ்கிருத மொழி வந்து ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையதுன்னு சொன்னது யார் அப்படின்னா வில்லியம் ஜோன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 1816 யார் வந்து மொழி சார்ந்த ஆய்வுகள் மேற்கொண்டாங்க அப்படின்னா பாப், ராஸ், க்ரீம். இதுலேயே உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்கும். பாப்புக்கு ரஸ்க்கும் க்ரீமும் பிடிக்கும். சரியா? இந்த இயரை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு கால்டுவெல் வந்து 1856 என்ன பண்ணுவார் அப்படின்னா திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுவார். இந்த இருக்கா 1856. அதே மாதிரி இவங்க இந்த மொழியியல் ஆய்வறிஞர்கள் வந்து எந்த ஆண்டு 1816 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மொழி சார்ந்த பல ஆய்வுகளை மேற்கொண்டாங்க. 1816 யாரெல்லாம் மொழி சார்ந்த ஆய்வுகள் மேற்கொண்டாங்கன்னு கேட்கலாம். ஸோ இந்த மொழி சார்ந்த ஆய்வுகள் இவங்க 3 பேர் பண்ண ஆண்டு எதுன்னு கேட்கலாம், 1816. சரியா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு முக்கியமானது, முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழியெல்லாம் ஒப்புமைப்படுத்தி இது ஒரு தனி மொழி குடும்பத்தை சார்ந்ததுன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இதுக்கு தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பேர் வச்சவர் யார் அப்படின்னா எல்லிஸ் தான். சரியா? இப்போ எலி வச்சு நம்ம ஒரு இது சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, எலி வளையானாலும் தனி வளை வேண்டும். அப்போ வந்து என்னது, தனி ஒரு மொழி குடும்பம். சரியா? தனி குடும்பம் அப்படின்னாலே தனியாக ஒரு வீடு இருக்கும் இல்லையா. ஸோ அதை மாதிரி தனி ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு சொன்னது யார் முதல்ல அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ் சொல்கிறாரு. எந்த மொழிகளை சொல்கிறாருன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். சரியா? இந்த தனி ஒரு மொழி குடும்பத்துக்கு பேரும் யார் சொல்கிறாரு, தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு பேர் வச்சவர் யாருன்னு கேட்கலாம். அதுவும் என்னது, பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறமா தான் இந்த மால்தா, தோடா, கோண்டி இந்த மாதிரியான மொழிகளை பற்றின ஒரு ஆய்வும் போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான வேர்டு, திராவிட மொழிகளினுடைய ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து யார் எழுதுகிறாரு அப்படின்னா கால்டுவெல் எழுதுகிறாரு. ஸோ இது வந்து முக்கியமான வேர்டு, அடிக்கடி டிஎன்பிஎஸ்சிலையும் சரி எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்கக்கூடிய ஒரு கொஷினாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணம்ன்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்கலாம், எழுதப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பேராகிராஃபுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். சும்மா ஒரு கிளான்ஸ் ஆஃப் ரீடிங் கொடுத்துக்கோங்க. கால்டுவெலுக்கு பின்னர் யாரெல்லாம் வந்து அந்த மொழி ஆராய்ச்சியில் வந்து பங்களிப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு.
கேவி சுப்பையா, எல்வி ராமசாமி, பரோ, எமினோ, கமில் சுவ்வளபல், ஆந்திரனோ, தோப்பே மீனாட்சி சுந்தரம், அதே மாதிரி என்னது விஹெச் கிருஷ்ணமூர்த்தி. ஸோ இதில் வந்து மொழியியல் ஆய்வுக்கு பங்கு அளிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் பங்களித்தவர்களை கொடுத்து ஒருத்தர் பங்களிக்காதவர்கள் அப்படி யாராவது கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ வந்து நம்ம எதையுமே வந்து ஒரு ரீடிங் விட்டுக்கிறது நல்லது. ஸோ அப்போ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் வந்து நமக்கு 3 மொழிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அது எதனுடைய அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நில அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னென்னது அப்படின்னா தென் திராவிடம், நடுத்திராவிடம், வடதிராவிடம். ஸோ இதில் வந்து நீங்கள் தென் திராவிடமும் வட திராவிடமும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தவிர்த்து மிச்சம் எது வந்தாலும் அது நடுத்திராவிடம் அப்படி சொல்லி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முன்னாடி அதாவது 2025க்கு இந்த புக்கு, ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த புக்லையும் இந்த டேபிள் இருக்கும். அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா 9 தென் திராவிட மொழிகளில் 9 மொழிகள் தான் இருக்கும். அப்போ 10ஆவதாக எது சேர்த்துருக்காங்கன்னா படகா வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் 24 வரும் முன்னாடி. இங்கே இப்போ இந்த தடவை மாற்றினதில் படகா சேர்த்ததுனால என்னவா இருக்குது அப்படின்னா 25 மொழிகள் வருது. பின்னாடி டேபிள் கண்டென்டாக இல்லாத ஒரு 4 இருக்கும். ஸோ மொத்தமாக 29 மொழிகள் இருக்குது. அட்டவணைப்படுத்தப்படாத மொழிகள்னால் 4 மொழிகள். ஸோ மொத்தமாக சேர்த்து 29. முன்னாடி இருந்த புக்கில் வந்து 28 தான் இருக்கும். இந்த படகாவை தவிர்த்து 28 இருந்துச்சு முன்னாடி. இப்போ இந்த வருஷம் மாற்றினால 29 ஆக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மாற்றம். அதே மாதிரி இந்த படகாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும். சரியா? இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தா குரு மால் பிராகுயி, குரு மால் குய், இதுதான் வந்து உங்களுக்கு கீவேர்டு. குரு மால்க்கு போகணுன்னு சொன்னால் குயிக்காக கிளம்பிடுவான். குரு மால்க்கு போகணுன்னு சொன்னால் குயிக்காக கிளம்பிடுவான். ஸோ இந்த 3 வட திராவிடம் நமக்கு மனப்பாடம் ஆகிடும், தெரிஞ்சிடும், ஈஸி. சரியா? ஸோ இதுக்கு தென் திராவிட மொழிக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அது ஆக்வர்டாக இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதில் தமிழ், மலையாளம், கன்னடம் இது 3 மட்டும் தான் தென் திராவிடம். இந்த தெலுங்கு வந்து நீங்கள் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்? தெலுங்குனாலே நமக்கு ஞாபகம் வர்றது என்னது? திருப்பதி லட்டு. சரி, அவள் லட்டு வந்து நடுவில் பிச்சு தான் பகிர்ந்துக்கணும். அதனால் நடுத்திராவிடத்தில் வந்துடும் தெலுங்கு. சரி, அதை தவிர்த்து இந்த 3 வந்து நமக்கு தென் திராவிடத்தில் வந்துடும். ஸோ மிச்சம் இருக்கிற மொழிகளுக்கு வந்து என்ன அப்படின்னா குடகு மலைக்கு போகிறப்ப இருட்டில் தோடை தொலைச்சிட்டு கொரான்னு துளாவிக்கிட்டு இருந்தேன். ஆத்தா, அதாவது அம்மா, ஆத்தா படப்படான்னு திட்டுறாங்க. சரியா? குடகு மலைக்கு போகிறப்ப இருட்டில் தோடை தொலைச்சிட்டு கொரான்னு துளாவிக்கிட்டு இருந்தேன். ஆத்தா படப்படான்னு திட்டுறாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து நமக்கு தென் திராவிட மொழிகளை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட்டு. இதை தவிர்த்து மிச்சம் வர்றது எல்லாமே வந்து நமக்கு என்ன அப்படின்னா நடுத்திராவிட மொழி அப்படின்னு நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, முன்னாடி 24 + 4 28 இருந்துச்சு. இப்போ வந்து டேபிள்லேயே அட்டவணைப்படுத்தப்பட்டதுலேயே வந்து 25 மொழிகள் டோட்டலாக இருக்குது. இப்போ 4 சேர்த்தா 29 மொத்தம் என்னது அப்படின்னா திராவிட மொழிகள். சரியா? ஸோ இதில் வந்து அட்டவணைப்படுத்தப்படாதது இந்த 4 மொழிகள். திராவிட மொழிகளில் அட்டவணைப்படுத்தப்படாத மொழிகள் எத்தனை அப்படின்னா அது வந்து என்னது 4: எருக்கலா, தங்கா, குறும்பா, சோழிக்கா. சரியா? எருமை மேய்க்கிறப்ப குறும்பு பண்ணால் தங்கம் சோழியை முடிச்சுருவாங்க. இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. எருமை மேய்க்கிறப்ப தங்கம் குறும்பு பண்ணால் சோழியை முடிச்சு விட்ருவாங்க. சரியா? ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டு. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழிகளுடைய பொது பண்புகள். ஸோ ஒரு மொழி அப்படின்னா அதுக்கு பொதுவான பண்புகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து அதனுடைய வேர்ச்சொல் அல்லது எனது அடிச்சொல் வந்து பொதுவானதாக இருக்கணுமா. இதுதான் வந்து ஒரு முக்கியமான மொழியினுடைய பொது பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஒன்வேர்டாக கேட்கலாம். ஒரு மொழியினுடைய பொது பண்பில் வந்து எது சேமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷனில் வேர்ச்சொல்லோ அடிச்சொல்லோ இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய இது வந்து ரொம்ப முக்கியமானது. என்னது முக்கியமானது அப்படின்னா நமக்கு கால்டுவெல் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கால்டுவெல் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கேட்கலாம். தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கான உரியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பல தடவை.
அதே மாதிரி சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுடன் தொடர்பு இருக்கலாம் அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட்டையே ரெண்டாக பிரித்து நமக்கு 2 ஒன்வேர்டாகவும் தனியாக அந்த ஒரு முதல் பகுதி ஒரு ஒன்வேர்டாக கேட்டிருக்காங்க இது வரைக்கும். அதாவது இங்கே இருந்தும் அதே மாதிரி சமஸ்கிருத கலப்பின்றி தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற தமிழுக்கு இந்தியாவின் பிற மொழிகளுடன் தொடர்பு இருக்கலாம், இது ஒரு ஒன்வேர்டாகவும் கேட்டிருக்காங்க வேறு கொஸ்டின் பேப்பர்ஸில். ஸோ இது யார் சொன்னது அப்படின்னா கால்டுவெல். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அடிச்சொல்லும் திராவிட மொழிகள், எந்தெந்த அடிச்சொல் வந்து எந்தெந்த மொழியை சார்ந்தது, திராவிட மொழிகளை சார்ந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது கண் அப்படிங்கிறது வந்து நமக்கு எதில் தான் இருக்குது அப்படின்னா நம்ம தமிழில் இருக்குது. நம்ம நிறைய பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கும் மலையாளத்துக்கும் நிறைய ரெசம்பிளன்ஸ் இருக்கும். சரியா? இங்கே வந்து கண்ணும் மலையாளம் கன்னடம் 2 சுழி கண், அதாவது லட்டுனாலே 2ஆக பிச்சுருவோம், அதனால் 2 சுழின்னா என்னது தெலுங்கு. குடகு மலைனாலும் என்னது நமக்கு மலைனாலே திருப்பதி மலை நாம் வச்சுக்கிட்டோன்னா அதுவும் என்னது கண். அதே இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து அஹ்ஹன் அஹு கண்ணு, அதே மாதிரி க்ரூக்கை நம்ம சொன்னால் கூட க்ரூக் அந்த ஒரு ஃபசி சவுண்டு வரும் இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம கண்ணா க்ரூக் அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதில் வந்து கென் அப்படின்னா என்னது, நமக்கு இங்கிலீஷில் வந்து கென்னா என்னது கோழி. ஸோ கென்னை பர்ஜி போட்டு தான், கென்னை பர்ஜி போட்டு தான் அப்படின்னு நான் அதில் வச்சுக்கலாம். கொன்றுவேன் தோடா அப்படின்னு நான் வச்சுக்கலாம். கொன்றுவேன் தோடா, ஸோ கொன்னா தோடா. கென்னா என்னது கோழி, கோழியில் பஜ்ஜி போடுறது கென் பஜ்ஜி. சரியா? இதில் வந்து அக்கை வச்சு நம்ம என்னது ரூக் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ 2 சுழியின் கண்ணும் அப்படின்னு வந்தால் அது என்னது நமக்கு தெலுங்கு மற்றும் என்னது குடகு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடியதில் அதே இது தான் வேர் சொல்லும் அதனுடைய எண்ணு பெயர்களில் சொல்லி எந்தெந்த திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 அப்படின்னா தமிழ், 3 அப்படின்னா மலையாளமா, 3 அப்படின்னா என்னது தெலுங்கு, அதே மாதிரி 3 கன்னடம், 3 துளு. சரியா? குரில் நெடில் வேறுபாடு இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடி அப்படின்னா என்னது குரில் சவுண்டு, ஆடினா என்னது நெடில், இடுனா குரில், ஈடுனா என்னது நெடில். இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச இதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டாபிக் பால் பாகுபாடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பால் பாகுபாடு அப்படிங்கிறது இதில் பால் பாகுபாடில் திராவிட மொழிகளில் இந்த பால் பாகுபாடு இருக்கான். எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னா பொருள்களினுடைய தன்மையை ஒட்டி அந்த பால் பாகுபாடு இருக்குமா. அதே மாதிரி இது எந்த மொழியில் இல்லை அப்படின்னா வடமொழியில் இந்த பால் பாகுபாடு கிடையாதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட்டு, இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்காக என்னன்றது தெரியல, ஆனால் முன்னாடி 2024 வரைக்கும் இருந்த இதே பிரிண்டட் புக்கில் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கே திராவிட மொழியில் கைவிரல்கள் பெண் பால்னும் கால்விரல்கள் வந்து ஆண் பால்னும் வேறுபடுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஜிக்கலாக பார்த்தாலும் மேலேயும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வடமொழியில் இவ்வாறு அமையவில்லை பால் பாகுபாடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுபடி பார்த்தா இங்கே வடமொழியில் கைவிரல்கள் பெண் பால் கால்விரல்கள் ஆண் பால்னு சொல்கிறது தப்பு தான். ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த பாயிண்ட்டு. இது திராவிட மொழியில் தான் இந்த பால் பாகுபாடு இருக்குது. ஸோ இதே மாதிரி திராவிட மொழியை தவிர்த்து வேறு எந்த மொழியில் பால் பாகுபாடு இருக்குன்னா இன்னொரு மொழி என்ன அப்படின்னா ஜெர்மன் மொழியா. ஸோ இந்த பால் பாகுபாடு காணப்படக்கூடிய மற்றொரு மொழி என்னது அப்படின்னா ஜெர்மன் மொழி. இதுவும் ஒன் வேர்டில் நமக்கு கேட்கலாம். ஸோ இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வாய் மூக்கு கண் இதுக்குமே வந்து என்ன அப்படின்னா பால் பாகுபாடு இருக்கான். இதுக்கு வந்து நம்ம என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலான்னா ஆண்கள் வந்து வாய் பேசலாம். சரியா? பொண்ணுன்னா மூக்குத்தி குத்தி இருக்கணும். கண் அப்படிங்கிறது ரெண்டு கண்ணில் நான் எதுப்பா சொல்லுவேன், 2 கண்ணுமே முக்கியம் அப்படி சொல்லுவாங்கள்ல. ஸோ பொதுப்பால் ரெண்டு கண்ணில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் நான் எது சொல்லுவேன், 2மே எனக்கு முக்கியம். அப்போ அது என்னது பொதுப்பால். சரியா? வாய்னா ஆண்கள் வாய் பேசலாமா. சரியா? பெண்ணுனா மூக்குத்தி குத்தி இருக்கணுமா, கண்ணுனா பொதுப்பால். சரி, அந்த மாதிரி திராவிட மொழிகளில் ஆண்பால் பெண்பால் என்ற பகுப்பு உயர்திணை ஒருமையில் மட்டும்தான் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், உயர்திணை ஒருமையில் மட்டும்தான் காணப்படுது. ஏன்னா வந்தான் சென்றான் அப்படின்னு நம்ம சொன்னால் ஆண்பால்னு தெரிஞ்சுக்குவோம் ஒருமையில். அதே மாதிரி வந்தால் சென்றால் அப்படின்னா பெண்ணில் ஒருமையில் பெண்ணு அப்படின்னு தெரிய முடியும். ஆனால் வந்தார்கள் அப்படின்னு நம்ம உயர்த்திணையில் பன்மையில் சொன்னால் கூட நமக்கு என்ன தெரியாது, யார் ஆண்கள் வந்தாங்களா பெண்கள் வந்தாங்களான்னு தெரியாது. ஸோ அப்போ பலர்பாலில் உயர்த்திணையில் இருந்தால் கூட பலர்பாலில் அந்த வேறுபாடு நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா தெரியாது. அதே மாதிரி அக்ரிணையிலும் என்ன ஆகாது அப்படின்னா ஆண் பெண் அப்படிங்கிற பால் அடிப்படையில் பகுத்தா கூட
பால் காட்டும் விகுதிகள், அதாவது வந்தான், சென்றான், வந்தாள், சென்றாள் அப்படின்னு அந்த ஆன்ற விகுதியை வச்சு நம்ம ஒருமையில் உயர்த்திணையில் கண்டுபிடிக்கிற மாதிரி பன்மையிலையும் கிடையாது. அதே மாதிரி அக்ரிணை அப்படிலையும் கிடையாது. ஒரு நாய்ன்னு சொன்னால் நாய் வந்ததுன்னு சொல்லுவோம். அந்த அது அப்படிங்கிற ஒரு விகுதியை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியாது அப்படின்னா அது ஆண் பாலா பெண் பாலா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான தனி சொற்களை கொண்டு தமிழில் வந்து என்ன பண்ணுறாங்க, மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு முக்கியமானது. கடுவன், மந்தி. கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தி அப்படின்னா பெண் குரங்கு, களிறு அப்படின்னா ஆண் யானை, பிடினா பெண் யானை. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு, நம்ம அதை ஞாபகத்தில் வச்சுக்கணுமே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இது எதில் வந்து கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதில்? உயர்த்திணை, அதாவது திராவிட மொழிகளில் அந்த உயர்த்திணையில் ஆண்பால் பெண்பால், அதாவது ஒருமையில் தமிழுக்கு உண்டு இல்லையா, வந்தான் சென்றான், அந்த ஒரு பால் பாகுபாடு எந்த மொழியில் கிடையாது அப்படின்னா திராவிட மொழியில் மலையாள மொழிக்கு மட்டும் கிடையாது. விகுதியை வச்சு அதை ஆண்பாலா பெண்பாலான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதில் அதே மாதிரி திணைப்பால் எண் ஆகியவற்றை உணர்த்தும் பால் காட்டும் விகுதிகளும் திராவிட மொழிகளில் எதுக்கு கிடையாது அப்படின்னா மலையாள மொழிக்கு மட்டும் கிடையாது. இதை வந்து நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா? தனி சொற்களை வச்சு தான் ஆண்பால் பெண்பாலையும் வழங்க முடியும். அதாவது திராவிட மொழிகள்லையே மலையாள மொழிக்கு மட்டும்தான் எது கிடையாது, பால் பாகுபாடும் கிடையாது, திணைப்பால் எண் காட்டக்கூடிய விகுதிகளும் என்ன கிடையாது அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திராவிட மொழிகள்லையே எதுக்கு வந்து சிறப்பு கூறுகளும் தனித்தன்மைகளும் இருக்குது அப்படின்னா தமிழுக்கு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு வினைமுற்று வடிவங்கள்னு கொடுத்துருக்காங்க. வினைமுற்று வடிவங்கள் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஒரு வினைச்சொல் எதையெல்லாம் காட்டும் அப்படின்னா டென்ஸ், அதாவது காலத்தை மட்டும்தான் காட்டும். ஆனால் நம்மளுடைய தமிழில் அந்த வினைமுற்று, அதாவது இறுதி எழுத்து இருக்கு இல்லையா, அந்த வினை சொல்லானது திணைப்பால் எண் இடம் அப்படின்ற எல்லாத்தையுமே காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதில் அது இறந்த காலம்ங்கிறத காட்டுது, என்ன பால் அப்படின்னு காட்டுது, அதாவது ஆண் பால் உயர்த்தினேன்னு காட்டுது, எத்தனை பேர் எண், அதாவது ஒருமை எண்ணா எனது ஒருமை பன்மை இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதையும் காட்டுது. இடம் பார்த்தான் அப்படிங்கிறது எனது படற்கை. ஸோ இந்த எல்லாத்தையுமே காட்டுது. இந்த சிறப்புத்தன்மை எதுக்கு மட்டும்தான் உண்டு அப்படின்னா தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ இதைத்தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. வந்தான் அப்படிங்கிறது ஆண்கிறது என்னது, விகுதி. வந்தான் முடியுது ஆண் விகுதி, உயர்திணை ஆண்பால் படற்கை ஒருமை, இது எல்லாத்தையுமே காட்டுது. அதே மாதிரி பறந்தது, அதில் வந்து விகுதி என்னது, அது அப்படிங்கிறது, அது அக்ரிணை அப்படிங்கிறதையும் படற்கை அப்படிங்கிறதை காட்டுது. பறந்தது அப்படின்னா ஒரே ஒரு இதுதான், ஏதோ ஒரு பறவை பறந்தது. அப்போ ஒருமை இந்த எத்தனை எண் வகை அப்படிங்கிறதையும் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. ஸோ திராவிட மொழிகளில் வினைமுற்று வடிவங்கள் வந்து எல்லாத்தையும், அதாவது திணைப்பால் எண் இடம் எல்லாத்தையுமே ஒரு வினைமுற்று காட்டுது. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு வினை சொல்லானது காலத்தை மட்டும்தான் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட்டு தமிழினுடைய தனித்தன்மைகள் கொடுத்துருக்காங்க. இதில் மொதல் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொன்மையும் தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டாவது பாயிண்டில் எந்தெந்த நாடுகள்லாம் வந்து இந்த தமிழானது பேசப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நாடுகள்லாம் இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஃபிஜி தீவு. இது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகஸ்கர், ட்ரினிடான், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற உலக நாடுகள்லையும் இது பேசப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. திராவிட மொழிகள்லேயே பிறமொழி தாக்கம் மிகவும் குறைவாக காணப்படக்கூடிய மொழி என்னது அப்படின்னா அது தமிழ் மொழி. ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் மொழி திராவிட மொழிகள் சிலவற்றினுடைய தாய்மொழியாக இருக்குது. ஸோ திராவிட மொழிகளினுடைய தாய்மொழியாக கருதப்படக்கூடிய மொழி எது அப்படின்னு கேட்கலாம். அது என்ன மொழி அப்படின்னா தமிழ் மொழி. சரியா? திராவிட மொழியினுடைய தாய்மொழியாக விளங்குவது எது அப்படின்னா தமிழ் மொழி. நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரே பொருளை குறிக்க பல சொற்கள் அமைந்த சொல்வளமும் சொல்லாட்சியும் நிரம்ப பெற்ற மொழி அப்படின்னா திராவிட மொழிகளில் எது அப்படின்னா தமிழ் மொழி தான். சரியா? இந்தியாவினுடைய தொன்மையான கல்வெட்டுகளில் இது ஒரு முறை கேட்டிருக்காங்க, இந்த பாயிண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இந்தியாவில் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலானவை எந்த மொழியில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன மொழி அப்படின்னா தமிழ் மொழி. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழினுடைய பல வேர்ச்சொற்களின்
ஒலியன்கள், ஒலியன்கள் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கன்னா அடிப்படை ஒலிகளாம். இதை வந்து நம்ம சில மீனிங்கெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் படிக்கிறப்பயே. ஒலியன்கள் அப்படின்னா அடிப்படை ஒலிகள். ஸோ ஒலி இடம்பெயர்தல் என்ற விதிப்படி பிற திராவிட மொழிகளுடைய வடிவம் மாறி இருக்கின்றன. சுட்டுப்பெயர்களும் மூவிடப்பெயர்களும் பெரும்பாலும் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை பெற்றிருக்கின்றன. இப்போ தமிழுடைய வேர்ச்சொற்களில் எவை மாற்றம் பெற்றிருக்கு அப்படின்னா சுட்டுப்பெயர்கள் அல்லது என்னது மூவிடப்பெயர்கள். இதுதான் வந்து என்னது அப்படின்னா மாற்றம் பெற்றிருக்குது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. தமிழ் வந்து எனது மூலத்திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. ஸோ இந்த போர்ஷன் வந்து நமக்கு இப்போ சேர்த்துருக்கிற ஒரு போர்ஷன் இந்த பாடத்தில் 2024 வரைக்கும் இருந்த இதில் வந்து இல்லை இந்த செம்மொழிக்குரிய தகுதி கோட்பாடு. ஆனால் ஒன் வேர்டில் கேட்பாங்க, செம்மொழிக்குரிய தகுதி கோட்பாடுகளாக கூறப்படுவனே எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை அப்படின்னா 11. அந்த 11ஐயும் இப்போ இந்த 2025 மாறி இருக்கிறதுல சேர்த்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாசிச்சுக்கணும். மேபி இதில் இல்லாத ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம், இல்லை இதில் இருக்கிறத ஒன்றை கொடுத்துட்டு மிச்சம் 3 இல்லாததாக கொடுக்கலாம். அதில் எது செம்மொழிக்குரிய தகுதிப்பாடு அல்லது தகுதிப்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். ஸோ செம்மொழியாக இருக்கணும்னா என்னது? தொன்மை, பிறமொழி தாக்கமின்மை, தூய்மை, தனித்தன்மை, இலக்கிய வளம், இலக்கண சிறப்பு, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, பண்பாடு, கலை, பட்டறிவு வெளிப்பாடு, உயர் சிந்தனை, கலை இலக்கியத்தன்மை மற்றும் என்னது மொழி கோட்பாடு. இதெல்லாம் இருந்தால் தான் செம்மொழிக்குரிய தகுதியாம். ஸோ இந்த டேபிள் வந்து முன்னாடி இருக்கிற சிலபஸ்லேயும் இருந்தது. இதிலிருந்து நம்ம கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது எந்த மொழிக்கான இலக்கியம் இல்லை இலக்கண நூல் இல்லை எந்த நூற்றாண்டை சார்ந்தது இந்த மாதிரி நமக்கு கேட்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா தமிழுக்கு எனக்கு தெரிஞ்ச இதுக்கு நான் வந்து ஷார்ட்கட் சொல்கிறேன். தமிழில் நமக்கு தெரியும் பழமையான இலக்கியம் வந்து என்னது சங்க இலக்கியம். காலம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் தொல்காப்பியத்தை வச்சு இது ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அதாவது போகாமும் 5 to 2 5லேருந்து 3 கழிச்சோன்னா 5லேருந்து 2 கழிச்சா 3. அதே அப்போ இந்த 3 எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா காப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பி 3 எழுத்து இல்லையா? ஸோ அப்போ இது வந்து என்னது 3. அப்போ இந்த 3 வரணும்னா இங்கே 5 to 2 நூற்றாண்டு. இவை தான் பழமையான நூல்கள் இலக்கியத்திலையும் இலக்கணத்திலையும் அப்படின்றதுக்கு சான்று எதில் இருக்குது அப்படின்னா மு வரதராசனார் எழுதிய சாகித்ய அகாதமி பெற்ற நூலான தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற நூலில் தான் இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கன்னடத்தில் ரெண்டுமே, அதாவது இலக்கிய நூலும் பழமையானது கவிராஜ மார்க்கம் தான், அதே மாதிரி இலக்கண நூலும் கவிராஜ மார்க்கம் தான். ஸோ கன்னடம் அப்படின்னா கண்டனம் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கண்டனம் வந்து யார் தெரிவிக்க முடியும் அப்படின்னா ராஜா தான் தெரிவிக்க முடியும். சரியா? ஸோ இது வந்து என்னது 9ஆம் நூற்றாண்டு. ரெண்டுமே வந்து என்னது அப்படின்னா 9ஆம் நூற்றாண்டு. தலையில் கிரீடம் அப்படின்னா 9க்கு வந்து என்னது தலையில் கிரீடம், கிரீடத்தோட ஷேப்பும் இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ தலையில் கிரீடம் அப்போ வந்து என்னது 9. இல்லைனா செங்கோலை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செங்கோல் கிரீடம். ஸோ 9ஆம் நூற்றாண்டு. இது வந்து எந்த நூலில் இருக்குது அப்படின்னா சேவை சண்முகம் அவங்களுடைய நூலான இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற நூலில் தான் கன்னடத்துக்கும் சரி தெலுங்குக்கும் சரி ரெண்டுக்குமே ஆன நூல்களுடைய குறிப்பு இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கில் வந்து பாரதம் அதே மாதிரி இதில் ஆந்திர பாஷா பூஷணம்னா நம்ம வந்து இந்த 12ஆம் நூற்றாண்டை எப்படி வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா பூரணம் அப்படின்னு. பூரணம்னா முழுமைன்னு சொல்லுவாங்க. முழுசுமா 12ஆப்பு போயிட்டால் முழுசுமா படிக்கணும். ஸோ 12ஆம் நூற்றாண்டு. இலக்கியம் பாரதம். இது வந்து பாலை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கோடு ரெண்டுமே சேர்த்தா என்னது 11. ஸோ அதை வச்சு பாரதம் அப்படின்னா என்னது 2 கோடு 11ஆம் நூற்றாண்டு அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இலக்கியம் அப்படின்னா கதைகளாக இருக்கும். நமக்கு என்னது கதை சொல்கிற மாதிரியான பாடல்கள் தானே இருக்கும். ஸோ பாரதம்னா கதை சொல்கிற மாதிரி இருக்கும். பாஷானா மொழி தெரியும்ல. ஸோ மொழியை பற்றி பேசுகிறது இலக்கணம் தான் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோன்னா இலக்கண நூல் வந்து ஆந்திர பாஷா பூஷணம் பூரணம். ஸோ போரா படிக்கிறது வந்து 12ஆப்பில். பாரதம் பால் இருக்கக்கூடிய 2 கோடை எடுத்துக்கிட்டிங்கன்னா 11ஆம் நூற்றாண்டு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மலையாளத்தில் பார்த்திங்கன்னா ராமச்சரிதம் தான் உங்களுக்கு பழமையான இலக்கிய நூல். லீலா திலகம் வந்து இலக்கணம். மொழிக்கு திலகமாக இருக்கிறது என்னது? இலக்கணம். அப்போ வந்து மலையாளத்தில் லீலா திலகம் வந்து இலக்கண நூல். சரியா? நெக்ஸ்ட்டு ராமச்சரிதம் ராமர் 12
சரியா. ராம 12 2 எழுத்து 2 சரியா. லீலா திலகத்தில் 15ஆம் நூற்றாண்டு. இது சாகித்ய அகாதமி விருது பெற்ற மலையாள இலக்கிய வரலாறு அப்படிங்கிற நூலில் இதற்கான குறிப்புகள் இருக்குது. அதாவது இதுதான் இலக்கியத்தில் பழமையான இலக்கிய நூல், ராமச்சரிதம் தான் பழமையான இலக்கிய நூல், லீலா திலகம் தான் பழமையான மலையாள இலக்கண நூல் அப்படிங்கிறதுக்கான குறிப்பு இருக்கிறது மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாதமி நூலில் இருக்கான். ஸோ இதுவுமே பழைய சிலபஸில் இருந்தது தான். இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தமிழுக்கும் மலையாளத்துக்கும் வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மரம் மரம், 1 1, 100 100, நீ நீ, 2 2, 4 4, 5 5 சரியா. ஸோ இதை மாதிரி இந்த டேபிளை நீங்கள் படித்து தான் ஆகணும். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்படிங்கிற தமிழ் சொல்லுக்கு இணையான கன்னட சொல் என்ன அப்படின்னு கேட்கலாம். இல்லை 4 அப்படிங்கிறதுக்கான துளு இணையான துளுவில் என்ன சொல்லுவாங்க அப்படி கேட்கலாம். 5 அப்படிங்கிறதுக்காக கன்னடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்கலாம். ஸோ இந்த டேபிளை வந்து நம்ம ரீட் பண்ண தான் நமக்கு தெரியும். ஸோ நீங்கள் இதை ரீட் பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஷார்ட்கட் தெரியும்னா கூட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த பகுதி வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க இந்த பாடத்தில். 2024 இருக்கிறதுல இல்லை. இந்த 2025 மாறினதில் இந்த ஒரு பேஜ் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாசிச்சுக்கணும் சரியா. உலக செம்மொழிகளின் வரிசையில் தமிழுக்கு ஈடில்லாத ஒரு தனித்தன்மை உண்டு. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செவ்வியல் இலக்கியங்களுடைய களஞ்சியமாகவும் மூத்த திராவிட மொழிகள் இதில் வந்து நமக்கு தேவையானது எத்தனை ஆண்டுகள் பழமையானது? 2000 ஆண்டுகள் பழமையானது நம்மளுடைய தமிழ்மொழி. கிறிஸ்துவினுடைய முதலாண்டுக்கு முன்பே நிலை பெற்றது. தமிழ்மொழி எப்பொழுது நிலை பெற்றது அப்படின்னா கிறிஸ்துவினுடைய முதலாண்டுக்கு முன்பே, அதாவது கிமு 1க்கு முன்னாடியே வந்து என்னது நிலை பெற்றிருக்கிறது. இவ்வளோ தான் இந்த பேராகிராஃபில். செகண்ட் பேராகிராஃப்னு பார்த்தோம் அப்படின்னா இது எந்தெந்த நாடுகளில் வந்து மக்களால் வந்து பேசப்படுது, எந்தெந்த நாட்டில் ஆட்சி மொழியாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இது வந்து எனது 6 கோடி தமிழருடைய அன்றாட வாழ்வில் பேசக்கூடிய மொழி. அதே மாதிரி இலங்கையில், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, தாய்லாந்து, மியான்மர் போன்ற நாடுகளிலும் மோரிசு, ட்ரினிட்ரான், பிஜி தீவுகளில் வாழ மக்களெல்லாம் பேசப்படுது. இதில் முக்கியமானது என்னது அப்படின்னா இலங்கை அரசும் சிங்கப்பூர் அரசும் தமிழ் மொழியினை ஆட்சி மொழியாக கொண்டுள்ளது. இது கேட்கலாம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. என்ன தமிழ் மொழியினை ஆட்சி மொழியாக அறிவித்துள்ள நாடுகள் எவை அப்படின்னு கேட்கலாம். ஸோ கேட்டால் அது இலங்கை அரசும் என்னது சிங்கப்பூர் அரசும். நெக்ஸ்ட் பேராகிராஃபில் இலக்கண விதிகளையும் நுணுக்கமான வரையறுக்கும் வகைப்பாடு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து என்னது தமிழ் மொழியில் தொடங்கியிருக்கான். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ நெக்ஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கிய செயல் படைப்புகள் செம்மையாக அமைவதற்கு வளமூட்டி உள்ளது எது? வளமூட்டி இருக்குன்னா தொல்காப்பியம். தமிழில் இலக்கிய செயல் படைப்புகள் செம்மையாக அமைவதற்கு வளமூட்டிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். சரி, அந்த ஒரு பாயிண்ட் இந்த பேராகிராஃபில் போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான பேராகிராஃப். நான் என்னோடய இதில் 90% இதில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஏன் அப்படின்னா இதில் 3 பேருனுடைய அவங்களோட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பார்த்துருவோமா? ஸோ கில்பர்ட் ஸ்லேட்டர் சொல்லியிருக்காங்க, கிரேக்க மொழியுடன் தமிழ் மொழியாளரின் உறவு தொடங்குவதற்கு முன்னரே தமிழ் மொழி செம்மொழி தகுதியை அடைந்து விட்டது. இது சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். சரி, அது கில்பர்ட் ஸ்லேட்டர். அடுத்து டாக்டர் வின்சுலோ சொல்லியிருக்காரு. டாக்டர் வின்சுலோ என்ன சொல்லியிருக்காரு, தமிழ் மொழி கிரேக்க மொழியை விட செறிவானதென்றும் லத்தீன் மொழியை விட மேன்மையானதென்றும் ஆங்கிலம் ஜெர்மன் மொழியை விட ஆற்றல் வாய்ந்ததென்றும் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் வின்சுலோ. சரி, முக்கியமான இது இந்த 3ல் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃப்ரெஞ்சு இந்தியவியல் அறிஞர் பியரி மெய்லின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செம்மொழி தமிழின் சங்கப்பாடல்கள் கிரேக்க மொழியின் நுட்பமான கவிதை தொகுதிகளுக்கு அறைகூவல் விடுவதாக உள்ளது. ஏன் அப்படின்னா இருக்கிறதுலே செம்மொழிகளிலே மிக பழமையானது கிரேக்க மொழி தான். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கவிதைகள் தான் ரொம்ப பழமையான கவிதைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கவிதைகளுக்கே நம்ம சங்க பாடல்கள் வந்து அறைகூவல் விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம வந்து என்ன வந்து இது வச்சுக்கலாம் அப்படின்னா அறைகூவல் அப்படின்னா என்னது, பிடரி, பியரினா பிடரி அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
பிடரியை வந்து சிங்கம் சிலுத்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அரைக்கூவல் விடுது, வாடா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அரைக்கூவல் விடுவது யார் அப்படின்னா பியரி. அதே இது வந்து என்னது, இந்த சங்க பாடலை விட கிரேக்க மொழியை விட சங்க பாடல்கள் உயர்ந்தது. அப்போ மெய்யாலுமே வந்து என்னது, மெய்யாலுமே நம்ம சங்கப்பாடல் வந்து என்னது அப்படின்னா உயர்ந்தது தான்ப்பா அப்படின்னு நான் மெய்யாலுமே மெய்யாலுமே நம்ம சங்க பாடல்கள் தான் கிரேட்டு தான்ப்பா அப்படின்னு நம்ம இந்த இதுக்கு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரியா? இந்த கில்பர்ட் ஸ்லேட்டர் சொன்னதுக்கு முதல்ல நம்ம வந்து ஸ்லேட்டில் தானே எழுதுவோம். அப்போ வந்து என்ன அப்படின்னா நம்மளுடைய உறவு வந்து எங்கே தொடங்குது அப்படின்னா ஸ்லேட்டோடு தான் தொடங்குது நம்ம படிக்க ஆரம்பிக்கிறப்ப. அதே மாதிரி தமிழ் மொழியும் வந்து என்னது, செம்மொழி தகுதியை வந்து கிரேக்க மொழியோட உறவு தொடங்குறதுக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு. ஸோ ஸ்லேட்டர் நம்மளோட உறவு தொடங்குறதும் முதல்ல தமிழ் மொழியை வந்து என்னது ஸ்லேட்டில் தான் நம்ம எழுதி கற்றுக்குறோம். சரி, இந்த ரெண்டுமே வந்து நமக்கு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஸோ வின்சுலோக்கு நீங்கள் வின், அதாவது வின்னுனா என்னது, உயர்ந்தது இல்லையா? வின்னா வானம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நீங்கள் வின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கீவேர்டாக வச்சுக்கோங்க. அப்போ என்னது, எல்லாத்தையும் விட மேன்மையானது அப்படின்னாலும் விண்ணை தாண்டியது, செறிவானது அப்படின்னாலும் என்னது விண்ணை தாண்டியது, அந்த ஆற்றல் வாய்ந்தது அப்படின்னாலும் என்னது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தவங்க விண்ணுயர்ந்து நிற்பாங்க. ஸோ அப்போ வந்து என்னது வின்சுலோ அப்படிங்கிறது விண், மேன்மை, செறிவு, ஆற்றல் இதெல்லாம் விண்ணை தாண்டியது அப்படின்னு நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். கீவேர்டு இது எனக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். சரியா? ஸோ இதோட இந்த பாடம் முடிஞ்சது. இதில் எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்கள் திரும்ப ரீட் பண்ணுங்கள். எதையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க. சில வார்த்தைகளை வந்து நீங்கள் ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது நான் மாற்றிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி.